புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்பிற்கு கூடுதல் நிவாரணம் கோரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் வெள்ளத்தில் சேதமடைந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் போட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையினால் புதுச்சேரி மாநிலமே வெள்ளக்காடாக மாறியது. குறிப்பாக தாழ்வான பகுதியில் கனமழை வெள்ளத்தால் சூழப்பட்டது. இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 5000 நிவாரணமாக வழங்கப்படும் என புதுவை அரசு அறிவித்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் ஒரே நிவாரணமா என எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை மூலம் ஆய்வு செய்து அதிக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புயலால் பாதிக்கப்பட்ட டிவி உள்ளிட்ட பொருட்களை காமராஜர் சிலை அருகே சாலையில் கொட்டி பொதுமக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் புதுவை அரசு உறுதி அளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மக்களின் திடீர் போராட்டத்தால் பிரதான சாலையான காமராஜர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ் மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் அதிமுகவினர்கள் பலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் கோவில் நில மோசடி விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் காரைக்கால் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்களை மோசடி செய்த வழக்கில் கோவில் நிலத்தை மனைகளாக விற்ற இடைத்தரகர்களாக செயல்பட்ட சிவராமன் மனைகள் விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை, ஆவணங்கள் தயாரிப்பில் முக்கிய குற்றவாளியான நில அளவையர் ரேணுகா தேவி, பத்திரை எழுத்தர் கார்த்தி மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அளவையர் ரேணுகா தேவியின் கணவர் குரு என்பவரை நேற்று நகர காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பேருந்து மற்றும் சுற்றுலா வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கோவில் நில மோசடியில் முக்கிய குற்றவாளியான தலைமறைவாக இருந்த ஜேசிபி ஆனந்த் இன்று காலை காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் முதலாம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்பு சரணடைந்த ஜேசிபி ஆனந்திற்கு மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து காரைக்கால் தனி கிளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். புதுவை மாநில கூட்டுறவுத் துறையில் இளநிலை ஆய்வாளர் பணிக்காக எழுத்து தேர்வானது 15 மையங்களில் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தலைமை செயலக சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை கூட்டுறவுத் துறையில் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக எழுத்துத் தேர்வு டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன்படி புதுச்சேரியில் 15 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்களிலும், மாஹே மற்றும் ஏனாமில் தலா 1 மையத்திலும் நடைபெறுகிறது. தேர்வுக்கூட சீட்டை தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புயல் நிவாரண நிதியினை வியாபார வர்த்தக நிறுவனங்கள் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புயல் நிவாரணத்திற்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும், அதே நேரத்தில்
பெரு வெள்ளத்தின் காரணமாக 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் 2ஆம் கட்ட நிவாரணத் தொகையினை அறிவிக்க வேண்டும் என்றும் முழுமையாக சேதமடைந்த வீட்டிற்கு ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் புயல் நிவாரண நிதியினை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் இதற்கு புதுச்சேரியில் உள்ள வியாபார வர்த்தக நிறுவனங்களை புயல் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் என ஸ்ரீ முத்து மாரியம்மன் தெருக்கூத்து கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் வாழ்ந்து வருகின்ற தெருக்கூத்து நாடக கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துறையின் அதிகாரிகள் பாரம்பரிய மிக்க தெருக்கூத்து நாடக சபை நடத்தி வருகின்ற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசின் மூலமாக உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றனர். மேலும் தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் கலைஞர்களின் இறுதி சடங்கிற்கு 20,000 ரூபாயும் மாதந்தோறும் உதவித்தொகையாக 4,000 ரூபாயும் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக நல வாரியம் அடையாள அட்டை வழங்க வேண்டும். கலைஞர்களின் நாடக சபைக்கு தேவையான உபகரண பொருட்களை வாங்குவதற்கு மானிய விலையில் உபகரண பொருட்களை வழங்கவும், தெருக்கூத்து கலைஞர்களுக்கு இலவச பேருந்து பாஸ் வழங்க வேண்டும் என ஸ்ரீ முத்து மாரியம்மன் தெருக்கூத்து நாடக சபா கலைஞர்களின் மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கு தேர்வானவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரலில் நடைபெறவுள்ள 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளுக்கு தகுதியான தேர்வர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் டிசம்பர் 17ஆம் தேதி வரையில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கான விதிமுறை அறிவுரைகளையும் தேர்வு பட்டியலையும் கல்வித்துறை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ விநாயகர், முருகன் மற்றும் நவகிரக கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் தீப்பாய்ந்தான் ஆகியோர் நன்கொடை வழங்கினர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு கிராமம் பழைய காலனியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடனுரை ஸ்ரீ விநாயகர், முருகன் மற்றும் நவகிரக நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு 3ஆம் கால யாகசாலை பூஜை, மகாலட்சுமி ஹோமம், அஷ்டபந்தனம், மருந்து சாத்துதல், மகா பூர்ணாகுதி, மகா மங்கள ஆரத்தி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகத்திடம் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கினார். இதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாகத்திடம் நன்கொடையாக ரூபாய் 50,000 காசோலையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக நின்ற குப்பை வண்டியில் மோதி காவல்துறை அதிகாரியின் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுவை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் தமிழ்ச்செல்வன். இவரது மகன் தமிழ்நிதி. கதிர்காமம் அரசு கல்லூரியில் படித்து வரும் இவர் வழக்கம் போல் இன்று தனது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மூலக்குளம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகில் வந்தபோது போக்குவரத்திற்கு இடையூறாக நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குப்பை வண்டியின் பின்புறம் வாகனம் மோதியதில் தலையில் அடிபட்டு தமிழ்நிதி இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். உடனே அங்கிருந்தவர்கள் தமிழ்நிதியை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தனியார் மருத்துவமனையிடம் ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர். ஆனால் அந்த தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் தர மறுத்துள்ளது. மாணவனுக்கு முதலுதவி சிகிச்சையும் செய்ய முன்வரவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் வேறொரு வாகனத்தில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தமிழ்நிதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குப்பை வண்டியினை அடித்து நொறுக்கியதுடன் ஆம்புலன்ஸ் தராத தனியார் மருத்துவமனை முன்பு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்து சென்ற மூதாட்டியிடம் தங்க கம்மலை பறித்துச் சென்ற நபரை 3 மாதங்களுக்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மாதாகோவில் அருகே கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடந்து சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த தங்க கம்மலை மர்ம நபர் பறித்து சென்று தலைமறைவானார். இது தொடர்பாக வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் எந்த துப்பும் கிடைக்காததால் குற்றவாளியினை கைது செய்ய முடியவில்லை. இந்நிலையில் எஸ்பி வம்சித ரெட்டி தலைமையில் மேற்கு குற்றப்பிரிவு காவல்துறையினர் பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மூதாட்டியிடம் கம்மலை பறித்து சென்றவர் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த திலீப் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் மூதாட்டியிடம் பறித்து சென்ற தங்க கம்மலை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திலீப் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழிப்பறி உள்ளிட்ட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.